பூமி எப்படி இருக்கிறது, அரவனுக்கு ஒரு தலை பாரம் என்று எழுதுகிறாள். அந்த ஆதிசேஷனுக்கு பூபாரம் தாங்க முடியாமல் சோர்வு ஏற்பட்டது. ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிற பொழுது சோர்வு ஏற்படுவது என்பது இயல்புதான். மாலை 6லிருந்து 9 வரைக்கும் முதல் சாமம், 9 இருந்து இரவு 12 மணி வரைக்கும் 2ஆம் சாமம், 12 இருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் சாமம், 3 இருந்து 6 மணி அதிகாலை மறுநாள் காலை வரைக்கும் 4வது சாமம். இந்த 4 சாமங்களிலும் ஆதிசேஷன் 4 திருத்தலங்களுக்கு போய் சிவபெருமானை பூஜித்திருக்கிறது. யோக சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள், மனம் எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒன்றிணைந்து ஒடுங்கி இருந்தால் அப்பொழுதுதான் அங்கே அமைதி வரும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்படி என்றால் நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் என்று நினைக்கலாம். அதையும் சாத்தியப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகா சிவராத்திரி உலகமெங்கும் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாள் இந்த நாள். இறைவனை நாம் பூஜித்தால் இறைவன் நம்முடைய மனதை செழுமைப்படுத்துவான் என்பது சத்தியமான வாக்கு. வெளியிலே அர்ச்சாமூர்த்தியாக நாம் தரிசிக்கக்கூடிய இறைவனை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே தரிசிக்கக்கூடிய உன்னதமான நாள் இந்த மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியினுடைய பெருமைகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் இன்னும் சிலவற்றை இப்பொழுது சிந்திக்கலாம். நாம சிவபெருமானை தரிசித்தால், சிவபெருமானை பூஜித்தால் என்னவெல்லாம் கிடைக்கும்? குரங்கு ஒன்று, அது இரவு நேரத்துல ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறது, தன்னை துரத்தி கொண்டு வந்த புலியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இரவு நேரம் அது போய் மேலே உட்கார்ந்து இருக்கிறது. அசதியில தூங்கி விழுந்து விடுவோமோ என்று நினைத்து கொண்டும், அதே நேரத்துல குரங்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தா சும்மா இருக்காது இல்லையா அதனுடைய கைகள். அங்க இருந்த மரத்துல இருந்த இலைகளை எல்லாம் பிச்சு பிச்சு கீழே போட்டு கொண்டே இருக்கிறது. கீழே அதற்கே தெரியாது அங்கே ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்திருக்கிறது என்று. சிவலிங்கம் இருப்பதையே தெரியாமல் அந்த குரங்கு அர்ச்சனை போல எடுத்தெடுத்து போட்ட அந்த இலை வில்வ இலை. இந்த வில்வ பத்திரம் அவ்வளவு விசேஷமான ஒன்று. சிவபெருமானுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமாக வைத்து வழிபாடு செய்யப்படக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த வில்வத்தை வைத்து அறியாமல் அது செய்த அந்த அர்ச்சனை பூஜை அந்த குரங்கை அடுத்த பிறவியிலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்தது. இதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, 5 அறிவு இருக்கிற விலங்கு தான் குரங்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் அந்த குரங்கு இறைவனிடம் ஒரு வரம் கேட்டது. அடுத்த பிறவியிலே மன்னனாக சக்கரவர்த்தியாக பிறக்க போகிறாய் என்று அருளின பிறகு கூட, இறைவா எனக்கு ஒரு வரம் வேண்டும், என்ன தெரியுமா? அடுத்த பிறவியிலே நான் மகாராஜாவாக பிறந்தால் கூட இதே குரங்கு முகத்தோட நான் பிறக்க வேண்டும். ஏன் அப்படி கேட்கிறாய் என்கிறார் இறைவன். அப்பொழுதுதான் முற்பிறவியிலே நான் என்ன ஒரு பிறவியாக இருந்தேன், என்ன செய்து இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்பதை உலகோர் தெரிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி அந்த குரங்கு முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்த பொழுது குரங்கு முகத்தோடையே வாழ்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அறியாமல் செய்த அந்த பூஜையை கூட சிவபெருமான் மனமாற ஏற்றுக்கொண்டார். இப்படி சிவன்ராத்திரியிலே பலாபலன் பெற்றவர்களுடைய புராண சரித்திரங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இதிலே சிவன்ராத்திரி நேரத்திலே தன்னுடைய முழு ஆற்றலையும் இழந்த பிறகு மீண்டும் பழையபடி ஆற்றலை பெற்ற ஒருவருடைய அந்த சம்பவமும் சரித்திரமும் தான் மிக முக்கியமான ஒன்று. இந்த பெரிய பூமியை எது தாங்குகிறது என்று சொன்னால் ஆதிசேஷன் தாங்குகிறது என்பது நம்முடைய நம்பிக்கை, ஐதீகம். அதனால தான் இந்த புவியை பற்றிய பாடலை அவ்வை பாடும் பொழுது சொல்லுவாள், இந்த பூமி எப்படிப்பட்டது, பெரிது பெரிது புவனமோ பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியம்மாள் உந்தியில் பிறந்தோன் என்ற அந்த பாடல் இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த பூமி எப்படி இருக்கிறது, அரவனுக்கு ஒரு தலை பாரம் என்று எழுதுகிறாள். அரவம் ஒரு உமையவளுக்கு சிறுவிரல் மோதிரம் என்று அடுத்த வரி தொடர்ந்து போகும். பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு பூபாரம் தாங்க முடியாமல் சோர்வு ஏற்பட்டது. ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிற பொழுது
சோர்வு ஏற்படுவது என்பது இயல்புதான். நம்ம வீடுகள்லயே சாதாரணமா சொல்லுவார்கள், பெரிய பாரத்தை சுமந்துட்டியா, ஏன் இப்படி அழுத்துக்கிற அப்படின்னு கேட்பார்கள் இல்லையா? தொடர்ந்து ஒரு வேலையை பாரத்தை சுமந்து கொண்டே இருந்தால் யாராக இருந்தாலும் சோர்வு வரும் தான். அப்பேற்பட்ட பூமியை தாங்கிய ஆதிசேஷனுக்கே சோர்வு வந்தது. இந்த ஆதிசேஷன் தன்னுடைய சோர்வினால் பூமி பந்தை விட்டு விடுவோமோ என்கின்ற ஒரு பயம் வந்ததாகவும், அதன் பிறகு அந்த சோர்விலே இருந்து தன்னை நீக்கிக் கொள்வதற்கு எங்கெங்கேயோ போய் அதனுடைய அந்த உடலை சரி செய்து கொள்வதற்கு முயற்சிகள் பல எடுத்திருக்கிறது. ஆனால் சிவராத்திரி நேரத்திலே சிவ பூஜை செய்தால் இழந்த அந்த ஆற்றலை மீண்டும் பெறலாம் என்பது அதுக்கு தெரிய வந்து, பிறகு அந்த ஆதிசேஷன் சிவன் ராத்திரியினுடைய 4 கால ஜாமத்திலும், 4 கால ஜாமம் என்று சொன்னால் சிவராத்திரி, அதாவது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தசி திதி வரக்கூடிய அந்த நாளில மாலை 6 to 9 வரைக்கும் முதல் சாமம், 9 இருந்து இரவு 12 மணி வரைக்கும் 2ஆம் சாமம், 12 இருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் சாமம், 3 இருந்து 6 மணி அதிகாலை மறுநாள் காலை வரைக்கும் 4வது சாமம். இது நமக்கு தெரியும். இந்த 4 சாமங்களிலும் ஆதிசேஷன் 4 திருத்தலங்களுக்கு போய் சிவபெருமானை பூஜித்திருக்கிறது. அப்படி சென்ற அதிலே முதல் சாமத்திலே ஆதிசேஷன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்திலே போய் முதலிலே சிவபூஜையை செய்திருக்கிறது. அது இன்றைக்கும் அந்த தலவரலாறிலே இருக்கிறது. அதற்கு பிறகு திருநாகேஸ்வரம் என்ற அடுத்த தலத்திற்கு சென்று அங்கே நாகநாத சுவாமியை ஆதிசேஷன் பூஜை செய்திருக்கிறது. அதன் பிறகு 3ஆவதாக திருப்பாம்புரம் அல்லது சேஷபுரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருத்தலத்திலே பாம்பீஸ்வரர் என்கின்ற திருநாமத்திலேயே இறைவன் இருக்கின்றார். அங்கே சென்று ஆதிசேஷன் சிவபூஜையை செய்திருக்கிறது. அப்படி பயணம் செய்து கொண்டு வந்த அந்த ஆதிசேஷன் 4ஆம் சாமத்திலே அதிகாலையிலே நாகூர் என்று நாம் எல்லோரும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா, அந்த ஊரினுடைய பெயரே நாகம் பூஜித்ததனால்தான் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை இந்த ஆதிசேஷன் பூஜை செய்து அந்த சோர்வு நீங்கிய தலம் அந்த நாகூர் தான். அங்கே இறைவன் நாகநாத சுவாமி என்கின்ற திருப்பெயரோடு அருள் பாலித்து வருகின்றார். பெருமக்களே, சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 ஊர்களும் கும்பகோணம், அதற்கு பிறகு திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், அதன் பிறகு நாகூர், இந்த 4 ஊர்களையும் ஆதிசேஷன் பூஜித்து தன்னுடைய பூபாரம் தாங்கிய சோர்வு நீங்கி மிகப்பெரிய ஆற்றலை பெற்ற நாள் இந்த மகா சிவராத்திரி என்று சொன்னால், எப்பேற்பட்ட மனபாரங்களையும் இறக்கி வைத்து இறைவனோடு நம்மை ஒன்றிணைத்து கொண்டு நம்முடைய சுமைகளை எல்லாம் மறந்து சுகமான சிவானுபவம் பெறுவதற்கான மிக உகந்த நாள் இந்த மகா சிவராத்திரி. அது மட்டுமில்ல, மனிதன் என்பவன் எண்ணங்களினுடைய கலவை. மனசு முழுக்க பல்வேறு எண்ணங்களை போட்டு குழப்பி கொண்டு இது சரியா, அது தவறா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு எவ்வளவு குழப்பம் நாம செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த எண்ண அலைகள் தான் நம்ம உடலினுடைய ஆரோக்கியத்தையே தீர்மானிக்கிறது என்று மருத்துவ உலகம் இப்போ சொல்லுகிறது இல்லையா? இந்த எண்ண அலைகளுக்கு ஒரு நாளைக்கு ஓய்வு கொடுத்தால் எப்படி இருக்கும்? தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம், அதுக்கு ஒரு ஓய்வு வேண்டும், ஒரு பராமரிப்பு வேண்டும். உடலும் அப்படித்தான், மனம் அதைவிட அப்படித்தான். ஏனென்றால் தொடர்ந்து எண்ணங்கள் அலைகளாக மோத 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 மனமும் சோர்வடைகிறது. இப்போ யோக சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள், மனம் எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒன்றிணைந்து ஒடுங்கி இருந்தால் அப்பொழுதுதான் அங்கே அமைதி வரும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்படி என்றால் நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் என்று நினைக்கலாம். அதையும் சாத்தியப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. ஒரு மாதத்தினுடைய 2 பட்சங்கள் நாம பார்த்தோம். 2 பட்சங்கள்ல இந்த பக்கம் வளர்பிறையில 14 நாள், தேய்பிறையில 14 நாட்கள். இந்த வளர்பிறை தேய்பிறையில பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேய்பிறையில அமாவாசைக்கு முந்திய தினமாக வரக்கூடியதுதான் சிவராத்திரி என்று சொல்லுவோம் இல்லையா?
அந்த மனிதனுடைய மன எண்ணங்களுக்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சந்திர பகவான் தான் மனோகாரகன் என்பது ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? பௌர்ணமி நாள்ல பார்த்தீர்கள் என்றால் கடல் அலைகள் ரொம்ப மேல பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கும். மனமும் அதே போல உற்சாகத்திலோ அல்லது சோகத்திலோ தன்னுடைய நிலை மறந்து பொங்கி பொங்கி வருவதாக இன்றைக்கும் மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா? ஆனால் அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய சதுர்த்தசி நாள்ல மகா சிவராத்திரி இருக்குது இல்லையா? அப்போ மனதினுடைய எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அப்படியே ஒரு நிர்மலமான இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த மனதை சிவனை நோக்கி திருப்புவதற்கான உகந்த நாள் இந்த மகா சிவராத்திரி. அதனாலதான் மகா சிவராத்திரி நாள்ல கண் விழிச்சிருக்கணும். கண் விழிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, முழுக்க முழுக்க சிவ சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சரி, சிவசிந்தனையிலேயே இருக்கணும், கண் விழிக்கணும், இதையெல்லாம் எப்படி சாத்தியம்? அதை எப்படி நாம அதுல எந்த குறையும் வராமல் நாம அதை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு தானே கேட்கிறீங்க. அதை பற்றி தொடர்ந்து சிந்திக்கலாம் மகா சிவராத்திரி சிறப்பு பதிவிலே.